ஆமா, நான் உன் ஆட்ட வாத்தியார் தானே? பாட்டு வாத்தியார்னு யார் சொன்னது? அப்போ நான் ஆட்ட வாத்தியாருங்கிறத நீ ஒப்புக்கிற இல்லையா? அதுக்கு என்ன இப்போ? ஒண்ணு இல்ல, காணிக்கை எங்கன்னு தான் கேட்கிறேன். அதான் நானும் வள்ளியக்காலும் தினம் ஆடி ஆடி உனக்கு தீனி போடுறோமே. தீனி திங்க நான் என்ன ஆடா மாடா? மனுஷனா இருந்தா தான் சாப்பாடுன்னு சொல்லி இருப்பேனே. படிச்சவல்ல, பக்குவமா பேசுற. அதனாலதான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. ஐய, சொல்ல வெக்கமா இருக்கு சுந்தரி. எனக்கு நீதான் வேணும். அதுதான் உன் காணிக்கையா இருக்கணும். மானம் இல்ல உனக்கு? மானத்தையும் பாக்குற நேரமா இது. சுந்தரி அப்படியே நில்லு. வள்ளியக்கா, ஓ வள்ளியக்கா, இரு இரு, உனக்கு நல்ல புத்தி வரவழைக்கிறேன் பாரு. மச்சான் மச்சான். தாயே, புத்தி ஒன்னும் பேசாத, நான் போய் வரேன். இது என்ன வள்ளி, உன்னை எங்கெங்க தேடுறது? சுந்தரி டேராவில் இருப்பேன்னு பார்த்தேன், அங்கேயும் காணா. வள்ளி எங்க? துரோகம் பண்ணக்கூடாது, மோசம் செய்யக்கூடாதுன்னு நம்ம குலதெய்வம் செக்கம்மா பேர்ல சத்தியம் செஞ்சாகணும் இல்ல? ஆமா, அதுக்கு என்னப்போ? ஏதோ நினைவுக்கு வந்துச்சு, கேட்டேன். வள்ளி, என்னால உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையே. மச்சான்,
என் விஷயம் அப்படி இல்லை. உன்னை ஒரு மாதிரியா புரிஞ்சுக்கிட்டு தான் வர்றேன். எவ்வளவு நேரமா அந்த செடியை நான் காதுல விட்டுக்கிட்டு இருக்கேன், பேசாம இருக்கியே. அது ஒரு தினசா சுகமா இருந்துச்சு பாத்துக்க. எங்க என்ன கொஞ்சம் விடு. சரிதான் போ. ஆமா, நேத்தையா நீ வரல? நான் இங்கேயே வந்து உட்காந்துக்கிட்டே இருந்தேன். முறுக்கு, முந்திரி கொத்து, பிஷ் கொத்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் பாத்துக்க. நானு அடிக்கடி வெளியில வந்தா அவங்க எல்லாம் சந்தேகப்பட மாட்டாங்க? உன்னையுமா சந்தேகப்படுவாங்க? அது என்ன அப்படி கேக்குறா? சின்ன பொண்ணா இருந்தா சந்தேகப்படுவாங்க. சின்ன பொண்ணா இருந்தா சந்தேகப்படுவாங்கன்னா அப்ப நான் என்ன பெரிய பொம்பளையா? தவறிட்டேன். நான் என்னமோ சொல்லிட்டா நீ வந்து ஏன் சொல்ல மாட்டேன்? நான் வெக்கங்கிட்டு போய் தினம் உன்னோட வந்து பேசுறேன்ல. அட சின்ன பொண்ணுன்னா யார் சின்ன பொண்ணு? நீ தான் சின்ன பொண்ணு. அப்படி சொல்லு. நானு ஒரு சங்கதி சொல்ல வந்தேன். நானும் கேட்கத்தான் வந்தேன். ஆத்தங்கரைக்கு பக்கத்துல நாங்க தங்கி இருக்கமே அந்த இடம் உனக்கு தெரியுமில்ல? தெரியும். அதுக்கு பின்னால ஒரு பாலடைஞ்ச மண்டபம் இருக்கு. அதுல சுந்தரி இன்னைக்கு ராத்திரி உங்க சிநேகிதரை சந்திக்கிறேன்னு சொல்ல சொன்னா. சுந்தரி இன்னைக்கு ராத்திரி பாலடைஞ்ச மண்டபத்திலயா? இந்த பாலடைஞ்ச மண்டபம்லாம் ஏன் புதுப்பிக்காம வச்சிருக்காங்க அப்படின்னு நான் யோசிக்கிறது உண்டு. இப்பதான் புரியுது காதலர்கள் சந்திப்புக்கு. சரி, அப்ப போய் சொல்லிடுறேன். நமக்கு ஒண்ணும் ராத்திரில சந்திப்பு கிடையாதா? சரி, கொஞ்சம் போட்டோம். சரி, அந்த கைய கொஞ்சம் நேற்று அது அதோ ஜாக்கிரதையா நடந்துக்கணும். சுந்தரி. ஓ, என் பேரு கூட தெரியுது. உன் பெயரைத்தான் முதலில் தெரிந்து கொண்டேன். அப்புறம் நீ நேற்று விடுத்த செய்திப்படி நடந்து கொண்டேன். சுந்தரி, உன்னை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். என்னையா? ஆம். நம்ப சொல்றீங்களா? நம்பத்தான் வேண்டும். நீ ஒவ்வொரு நிமிஷமும் என்னை அலக்கழிக்கிறது உன் ஆசை. ஆசை என்று சொல்லி நாளை என்னை வேசியாக்க பார்க்கிறீர்கள். சுந்தரி, நீ மலராத முல்லை. கசக்கி எறிய கருத்து கொண்டு விட்டீர்கள். இல்லை சுந்தரி, உன்னோடு வாழ்வதே லட்சியம். இதோ நம் கருத்தொருமித்த காதலின் சின்னம். என் பெயர் சுந்தரி, சகுந்தலா இல்ல துஷந்தரே. வீணாக சந்தேகிக்கிறார். இதை போட்டுத்தான் பாரு. இந்த மோதிரம் என் விரலுக்கு பெரிது. என்ன பெரிதா? ஆமா, உங்கள் பெரிய ஜாதியை போல். குறும்புக்காரி. இதோ இந்த விரல் சேரவே இல்லை. இதுவே நாம் இருவரும் சேர முடியாது என்பதற்கு அறிகுறி. நீதான் முக்கியம் எனக்கு. ஜாதியா? உங்களுக்கு இருக்கலாம், உங்கள் பெற்றோர்களுக்கு? அவர்களுக்கு நான் கூட முக்கியம் அல்ல, ஜாதியை விட. அப்போது உங்கள் லட்சியம் முதட்டோடு நின்றுவிடும். என் கன்னி வாழ்வு கள்ளி வாழ்வாகி முடிவில். வேண்டாம் வேண்டாம், என்னை மறந்து விடுங்கள். நான் தாழ்ந்த ஜாதிக்காரி. தவறொன்றும் இல்லையே. அதனால் ஜாதியை வகுத்தவன் மனிதன். ஆடி பிழைப்பவள் நான். அது ஒரு அற்புதமான தொழிலாயிற்று. படிக்காதவள். பள்ளியில் படித்தால் தான் படிப்பா? அனுபவ கல்வி அனைத்திலும் பெரிதல்லவா? நீங்கள் என் உடல் அழகித்தானே ரசிக்கிறீர்கள்? உன்னிடம் நான் எதை ரசிக்கிறேன் என்று எனக்கே தெரியாது. ஆனால் உன்னை நான் ரசிக்கிறேன் என்று சொல்லத்தான் தெரியும். ஓ, சவரன் சகதியில் விழுந்துவிடும். உங்கள் சமூகமோ சங்கடப்படாமல் அதை தொட்டெடுத்துக் கொள்ளும். ஆனால் என் போன்ற ஒரு தாழ்ந்த ஜாதிக்காரி உங்களை தொட்டு விட்டால் உன்மத்தம் கொண்டு விடுமே உங்கள் சமூகம். நான் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் அல்லவே.
பணக்காரர் சமூகம் கடுகுச்செடி ஆயிற்று, அதில் எப்படி காய்க்கும் தீங்கனி? பணக்காரனுக்கு மகனாய் பிறந்தேன் நான், ஏழையின் மகளானாய் நீ. இதில் யார் யாரை குறை கூறுவது? சுந்தரி, உன்னை பொறுத்தவரை எனக்கு உலகம் சமூகம் எதை பற்றியும் கவலை இல்லை. சொல்வதெளிது. நாளை உயர் சமூகம் என்ற சமுத்திரம் பொங்கி எழும், ஊர் என்ற புயல் வேறு கிளம்பும். அப்பொழுது உங்களை கண்டுபிடிக்கவே முடியாதேனா? சுந்தரி, நான் கோழை அல்ல. சுந்தரி, உன் மீது நான் வெறும் மோகம் கொள்ளவில்லை. காதல் ராக மாளிகை மோகனத்தில் ஆரம்பமாகி ஆனந்த பைரவியில் சஞ்சாரம் செய்து கல்யாணியை தொட்டு முகாரியில் முடிந்துவிடும் என்றே சொல்ல கேட்டிருக்கிறேன். இருக்கலாம், ஆனால் அது எவனோ ஒரு மூடன் செயலை குறித்ததாக இருக்கும். சுந்தரி, என் காதலை உன்னிடம் நான் எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை. இன்மொழி பேசி புன்செயல் புரியும் புல்ல நல்ல நான். சத்தியமறிய சொல்கிறேன், உன்னை நான் மனப்பூர்வமாக காதலிக்கிறேன். என்னை நம்ப மாட்டாயா? நம்புகிறேன் சுவாமி, நம்புகிறேன். சுந்தரி, என் காதல் களங்கமற்றது. பாவினா, வீணே சந்தேகித்து வேதனை அளித்து விட்டேன். என்னை மன்னியுங்கள். அன்பே, என் ஆருயிரே, நீ அணையாத ஜோதி, அடங்காத ஆசை வெள்ளம், திகட்டாத செழும் தேன், திவ்ய சுரூபம். கண்ணே, உன் கண்ணிரண்டும் காவியங்கள். சுந்தரி, சுந்தரி, நேரமாச்சு. என்னை தேடுகிறார்கள். நாளை இரவு இதே நேரம்.